எங்களுக்காக வருகை தந்திருக்கும் நம்பி அமித் அவர்களுக்கு தோட்ட சார்பாக வரவேற்பை நான் சொல்லிக் கொள்வதோடு எங்களுக்காக இந்த சம்பளத்தை நீண்ட தூரம் நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தோட அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு இந்த முறை சொன்ன மாதிரியே இந்த மாசம் நாங்க சந்தோஷமா இந்த சம்பளத்தை வாங்கினோம். அதே மாதிரி எல்லா சார்பாக தோட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னைய நாள் ஒரு சந்தோஷமான நாள். நாள் நல்ல சந்தோஷமான நாள்னு கேட்டா நாங்க இந்த பதிலையில வந்து இந்த எங்களுக்கு ஜனாதிபதி வந்திருக்கையில பேசிட்டு போனாரு. அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னே சொல்லிட்டு போனாரு, நான் ஜனாதிபதி ஆகினாக்க தோட்ட தொழிலாளிகளின் சம்பள உயர்வு சம்பந்தமான கட்டாயம் ஒரு தீர்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனா அந்தபடி இந்த மலையகம், அதாவது முழு மலையகமும் நாங்க வந்து ஜனாதிபதிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்கிட்ட அந்த நன்றியை தெரிவிக்கும் முகமாவே இன்றைய நாள் நாங்க இந்த விவசாய தோட்டத்துல எல்லாரும் இந்த பாராளுமன்ற உறுப்பினரை வர சொல்லி ஒரு நன்றியை தெரிவித்து எங்களுக்கு கிடைச்ச சம்பளம், அதாவது பல போராட்டத்தின் மத்தியில தான் சில 50 ரூபாய் 100 ரூபாய் வாங்கியிருக்கோம். இந்த போராட்டம் இல்லாம எங்களுக்கு இந்த சம்பளம் கிடைச்சிருக்குங்க நினைக்கல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் எங்களுக்கு கிடைச்ச சம்பளத்தை பத்தி சந்தோஷப்பட்டு இன்னைக்கு உங்களை வர சொல்லி நாங்க இந்த பாராளுமன்ற மூலியமா ஜனாதிபதிக்கு இந்த பதிலை விவசாய தோட்டத்திலேயே எங்களுக்கு நன்றி ஒன்று தெரிவிச்சோம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு தான் இன்னைக்கு செஞ்சோம். அதை நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தொடர்ந்து இந்த மலையகம் வந்து என்னைக்கும் நன்றி உள்ள மலையகமா இருக்குன்றதை உங்களுக்கு அன்போடு கூறி இன்றைக்கு வருகை தந்தவங்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த பதிலையில இந்த விவசாயிலையும் இந்த ஜனாதிபதிக்கு நன்றி ஒண்ணு தெரிவித்தார் அப்படிங்கிறத நீங்க கொண்டு போவீங்கன்னு கட்டாயம் எதிர்பார்க்கிறேன்.